15 years of Kali Venkat. ரெட் நூல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 15 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. எனக்கு மேலே இங்கே பயங்கரமாக இன்னமும் அது பண்ணிட்டு 50 வருஷமெல்லாம் இருக்குது. Housemates pre-release event title sponsor GT Holidays. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரியாஸ். நான் காளியோடைய நண்பர். இப்போதான் காளி வந்து அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர்கள் எல்லாம் பண்றாரு. ஆனால் அவனுக்கு இருக்குது வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் என்னோட 2 வயசு மூத்தவன். எல்லா பேட்டிலையும் நீங்க சொல்லிருக்கீங்களான்னு தெரியல காளி, அவருடைய அந்த வளர்ச்சிங்கிறது சாலை கிராமத்துல காவேரி கார்னர்ல அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு பெரிய பிரமிப்பா இருக்கு. நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை 15 வருஷமாக தொடர்ந்து செய்கிறதுங்கிறது மாதிரி ஒரு இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே சாரோட படம் கார்கி, ஜேபி முதல்லலாம் நான் சாரை பார்த்துருக்கேன். சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதை நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ நான் ஆர்வம் இல்லை. பட் அதெல்லாம் யார் வேணால் சொல்லலாம், மனசு மட்டும் இருந்தால் போதும். பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் பர்சனலாக எப்படி பண்ணோன்னு. இந்த ரோலுக்கு எப்போவுமே ட்ரூவாக இருப்பார். அண்ட் நீங்கள் எந்த படங்கள் பார்த்தீங்களோ அதில் நீங்கள் காளி வெங்கட் அவரை பார்க்க மாட்டீங்க, அந்த கேரக்டரை தான் பார்ப்பீங்க. அதனால் அவ்வளோ ட்ரூவாக இருப்பார் அந்த ரோலுக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கடைசி செக்மெண்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆக போகுது. அதை எல்லாருமே அப்படியே இங்க இருந்து பாத்திரலாம். காளி வெங்கட் தமிழ் சினிமா கண்ட ஒரு உன்னதமான திறமை. ஒரு கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்தால் அதை சரியாக செய்வதென்பது இயல்பு. ஆனால் அந்த கதாபாத்திரம் நம்முள் ஊடுருவி நம்மையே கலங்க வைப்பதென்பது இயல்பையும் தாண்டி நடக்கும் ஒரு அதிசயம். அப்பாவாக, அண்ணனாக, நண்பனாக, கணவனாக என இவர் செய்த கதாபாத்திரங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் இவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றதை தாண்டி காளி வெங்கட் ஒரு படத்தில் நடித்தால் அது ஒரு சிறந்த படம்தான் என்று நம்முள் அந்த நம்பிக்கையை விதைத்த விவசாயி. நம் வாழ்வில் நாம் சந்தித்த கதாபாத்திரங்கள் இந்த 15 வருட பயணம் அடுத்தடுத்த வரும் வருடங்களில் மேலும் பல வெற்றிகளை வந்து சேர ரெட் நூல் சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம். அப்படியே அடுத்த வீடியோ ப்ளே பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரியாஸ். நான் காளியோடைய நண்பர். கடந்த சில மாதங்களா சில படங்கள் மூலமா காளிக்கு கிடைக்கிற ரெகக்னேஷனை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது ரொம்ப முன்னாடியே கிடைச்சிருக்க வேண்டியது. பட் அதற்கான நேரம் இப்பதான் அமைஞ்சிருக்கு. அதுக்கான படங்களும் இப்பதான் வருது. சரியான விதத்துல காளிக்கு கிடைக்குதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காளியோடைய போக வேண்டிய தூரம் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா மற்றவங்களை விட காளியோடைய நெருங்கிய நண்பர்களுக்கு தான் காளியோடைய திறமை என்னன்னு தெரியும். காளி வந்து நல்லா பாட்டு பாடுவாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு. இது ஒரு நடிகருக்கு இருக்கிறது தானே டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லலாம். பட் காளி டான்ஸ் ஆடி யாருமே இது வரைக்கும் வெளியில பார்த்ததில்ல, எந்த படங்கள்லயும் அந்த மாதிரி ஆடுனதில்ல. அதே மாதிரி காளி வந்து நல்ல பாட்டு பாடுவாரு. அது சீக்கிரமாவே இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி காளி வந்து சூப்பரா சமையல் செய்வாரு. காளியோடைய ஸ்பெஷல் வந்து நான் நினைக்கிறது என்னன்னா பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி செய்வாரு. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். யூஸ்வலா நீங்க காளியோட ஆபீஸ்க்கு போனாலே போதும், காளி வந்து அடிக்கடி காளி தான் சமையல் செய்வாரு. ஏன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஹேபிட் மாதிரி. அது செய்யறது வந்து என்ஜாய் பண்ணுவாரு. இப்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்னன்னா, இப்பதான் காளி வந்து அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர்கள் எல்லாம் பண்றாருங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி காளி. இதே போன்று வயதுக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து இன்னும் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். 15 வருஷம் 15 years of Kali Venkat. அண்ணா வந்துடலாண்ணே, எல்லாருமே வந்துடலாம். வாங்கயா. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அவனுக்கு இருக்குது வயசுக்கு ஏற்ற மாதிரி. அவன் என்னோட 2 வயசு மூத்தவன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ரியாஸ் நண்பர் அவரு. ஓகே, ஆமாம், ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த 15 வருஷம் அந்த எடிட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரெட் நூல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரியாஸ்க்கும் 15 வருஷம் அந்த ஜேர்னியை பற்றி சொல்லிருங்கண்ணே. அப்படியே ஓடிடுச்சு. எங்கே ஆரம்பித்தது அப்படியே போயிட்டுருக்கு. நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை
15 வருஷமாக தொடர்ந்து செய்கிறதுங்கிறது மாதிரி ஒரு இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன துறையாக இருந்தாலும் ஒரு ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே போகும்போது அதன் மேலே ஏதோ ஒரு சலிப்போ ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு மருவிக்கிட்டே இருக்கிற ஒரு வாய்ப்பாக தான் இருக்குமே தவிர ஆர்ட் மட்டும்தான், கலை மட்டும்தான் வந்து அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனை. அந்த மாதிரி என்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. இது எனக்கு 15 வருஷன்றது ரொம்ப சின்ன பீரியடாக தான் திரும்பி பார்க்கும்போது தெரியுது. இன்னும் ரொம்ப வருஷம் இதை பண்ணணுன்னு ஆசை இருக்குது. அந்த மாதிரி இது வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு இது கிடைக்குன்னு தெரியாது. ஆனால் எனக்கு மேலே இங்கே பயங்கரமாக இன்னமும் அது பண்ணிக்கிட்டா 50 வருஷமெல்லாம் இருக்குது. 50 வருஷம் ஹிஸ்ட்ரிலாம் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்குது. அதில் 15 வருஷம் ரொம்ப சின்னதாக தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்கு பிடிச்ச வேலையை தொடர்ந்து அதே நேரத்தில் நம்ம தேட அதாவது தேடுற அளவுக்கு ரொம்ப அவையில் இல்லாமல் தொடர்ந்துமே இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்குன்றதே ஒரு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நான். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா இந்த 15 வருஷம் ஒரு 50 வருஷமா அந்த ஒரு செலிப்ரேஷனும் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ ஆஷா, நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள், 15 years ஆஃப் காளி வெங்கட் இண்டஸ்ட்ரியில். கூச்சமாக இருக்குங்க. கூச்சமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அல்ல, நான் முன்னாடியே சாரோட படம் கார்கி, ஜேபி அதிலெல்லாம் நான் சாரை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் தான். இதுலேயும் நான் படம் பார்த்தேன். அப்போது சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஐ மீன் காமெடி, இமோஷனல் எல்லா கிராஃபும் இருக்குது. அது சூப்பர் செம்மையாக அது வந்திருக்கு. அது நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ யாரும் இல்லை. பட் ஆனாலும் அதெல்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். இதில் என்ன இருக்குது, மனசு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நன்றி உங்களோட பாராட்டு. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. செட்டில் எல்லாம் இவர் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தது, அதுக்கெல்லாம் நல்லா ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு மெமரிஸ் இல்லையா? சூப்பர் கிரேட். மேம், நீங்கள் நண்பர், ஆர்டிஸ்ட் 2 விதமாக சொல்லிடுங்க மேம். முதல்ல வந்து காளி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இந்த பிரித்து பார்க்குறதெல்லாம் இங்கே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அவர், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் வந்து இந்த படத்தில் உதாரணத்துக்கு ஹவுஸ்மேட்ஸில் இதுவோ அதாவது சீரியஸும் பண்ணியிருக்காரு, ஹியூமரும் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் வந்து அந்த கார்கி நம்ம பார்த்தோம்ல, கார்கிலேயே சீரியஸான ரோல் தான். ஆனால் எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து ஒரு அண்டர்லைங் ஹியூமர், அந்த கேரக்டர்லேயே அவர் வந்து எப்படியோ அதை கொண்டு வந்துருவார். அதே மாதிரி சுதா கொங்கரா மேமோட சூரரை போட்டுக்கு முன்னாடி இறுதி சுற்றுல அந்த ஒரு மராட்டி லேடியோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு அப்பாவா. இது நீங்க வந்து டக்குன்னு நீங்க கடந்துட்டீங்கன்னா இது காளினே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதுலேயுமே வந்து அவருடைய அந்த ஏதோ ஒரு பண்ணி அதில் ஒரு ஹியூமர் வந்து அண்டர்லைங், அது சீரியஸான ரோலாக இருந்தாலும் அதில் ஹியூமர். அவருடைய ரொம்ப நிறைய, அதாவது குரங்கு பெடல் சில இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவருடைய அந்த வளர்ச்சிங்கிறது அந்த காவேரி கார்னரில் ஒரு சாலை கிராமத்தில் நிறைய பேர் அந்த இடத்துல டிஸ்கஷன்லாம் பண்ணி அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது. அதுவே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அதுக்கு வந்து என்ன ரீசன்னா அவருடைய அந்த பலதரப்பட்ட அனுபவங்கள். அவர் வந்து சொல்லுவாங்கள்ல, பல இடங்களில் வேலை பார்த்துருக்கேன் அப்படிலாம். ஒரு நாள் உட்காந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா பேட்டிலையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களான்னு தெரில காளி, என்னெல்லாமோ அவருடைய ட்ராவல் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதை அவர் வந்து ஞாபகப்படுத்துகிற விதம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் ஞாபகப்படுத்திக்கிற விதம், அதெல்லாம் அதில் தான் அந்த மேஜிக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு அது மேஜிக்லாம் இல்லைங்க, அது ஒரு மேஜிக் தான், அதை நான் தெரிஞ்செல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. அது தெரிஞ்சு ஒவ்வொரு ரோலாக அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் ப்ளஷர், கிரேட் ஆனர். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் நமக்கு மத்தியில் இருக்காரு அப்படிங்கிறது, நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம கூடயே பயணிச்சுட்டு இருக்காருங்கிறது ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இதை நான் உங்கள் முகத்துக்கு நேரம் சொல்லலாம். நடிகர்னு சொல்லிடுறீங்க பாலுக்கு போதும். இல்லை, இன்னும் ஒன்றே சொல்லிடுறேன், இயக்குனர்களுக்கு இல்லை உண்மையிலுமே அது நீங்கள் என்ன இந்த கேமராக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லைங்கிறத மீறி நான் இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, எனக்கு ஒரு 3 நபர்களை பற்றி நான் தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக நான் அட்லீஸ்ட் சொல்லிகிட்டே இருக்கேன். குரு சோமசுந்தரம், விஜய் சேதுபதி, காளி வெங்கட். நான் ப்ரெடிக்ட் பண்ண இந்த 3 பேருமே அந்தந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறது, அது எனக்கு வந்து ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறத நான் வந்து பாத்துக்கிறேன். கிரேட் கிரேட் சூப்பர் மேம். ஸோ தர்ஷன் பிரதர், உங்களோட மேம் எதுவுமே பேலன்ஸ் வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இனிமே சொன்னா அது வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ காளின்னா ஒரு என்ன சொல்றது, பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் பர்சனலாக எப்படி பண்ணோன்னு. அந்த ரோலுக்கு எப்போவுமே ட்ரூவாக இருப்பார். அண்ட் நீங்கள் எந்த படங்கள் பார்த்தீங்களோ அதில் நீங்கள் காளி வெங்கட் அவரை பார்க்க மாட்டீங்க, அந்த கேரக்டரை தான் பார்ப்பீங்க. எஸ், ஸோ அதனால் அவ்வளோ ட்ரூவாக இருப்பார் அந்த ரோலுக்கு. அண்ட்
அவர் அவ்வளோ ட்ரூவாக இருக்கார் சினிமாக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உண்மைக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். ஐயா நன்றி. தேங்க்யூ ஸோ மச் காளி வெங்கட் அண்ணா. கண்டிப்பாக இந்த 15 வருஷம் இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.